இது வந்து குக்கிங் டீம் அவ்வளோ வேலை பார்த்தாங்க. டே பூரா இருந்து குக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். குக் பண்ணதுனால அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய டைம் கிடைக்கல. இது வந்து யாருமே இல்லைன்னு சொல்லலை. பட் நான் என்ன தான் லைவ் பார்த்தாலும் ஒரு பர்சனல் டைம்னு ஒன்று இருக்கும். அதில் கொஞ்சம் லைவ் நம்ம மிஸ் பண்ண தான் செய்வோம். அதனால தான் நான் அந்த பாயிண்ட்ஸ் டிஸ்கஷன் பற்றி நான் எந்த வீடியோவுமே போடல. பட் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாங்க. நீங்கள் சமைப்பீங்களா, உங்களுக்கு சமைச்சு பார்த்தா தெரியும்னு நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. அதுக்கு தான் இந்த சின்ன கிளாரிஃபிகேஷன். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று இந்த மிட் நைட் வந்து சபரி வந்து பசிக்குதுன்னு போய் சாப்பாடு கேட்டிருக்காரு. அதுக்கு சாண்ட்ரா வந்து சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சாண்ட்ராவோட க்ரூவல் பிஹேவியருக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிட்டே இருக்குது. எல்லை மீறி போயிட்டுருக்காங்க. அண்ட் ஆல்சோ சபரிக்கு வெளியில் சுத்தமாக சப்போர்ட் கிடையாது. நீங்கள் பாருங்கள், சபரியை திட்டுறாங்க, சபரியை கிழிச்சாங்கன்னு வச்சாலே வந்து அந்த வீடியோஸ்க்கு வியூஸ் நிறைய வரும். அந்த அளவுக்கு சபரிக்கு சப்போர்ட் இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சபரியை போட்டு பயங்கரமாக டார்கெட் பண்ணுறாங்க. அது சொல்லிவிட்டு இப்போ வியானா வந்து வெளியில் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாவம் சபரி, கபோர்டு கீழே சாப்பாடு இருந்துச்சுல்ல, உண்மையிலே அண்ணா பசியில் தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வியானா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சபரிக்கு ஃபுட் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க தான், தப்பு தான். பட் ஸ்டில் அட்லீஸ்ட் அவங்க தப்பை ரியலைஸ் பண்ணி இந்த வாட்டியாவது சொல்கிறாங்க, உண்மையிலே பசிச்சதுன்னு தான் கேட்டாங்க அப்படின்னு. அதுக்கு வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க, இல்லை கபோர்ட் கீழே இருந்துச்சு தான், பட் நான் வேணும்னு நான் ரிஜெக்ட் பண்ணல. அவன் வந்து ட்ராமா பண்ணணும்னு பண்ணுறான், என்னை வந்து பெரிய வில்லி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறான். எனக்கு யாருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆமாம், விஜய் சேதுபதி சார் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இவ்வளோ தைரியமாக தான் பேசுவாங்க. கண்டிப்பாக இவங்க 2 பேரும் உள்ளே வரும்போதே ஏதோ ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பிடியோடு தான் உள்ளே வந்திருக்காங்க போல இருக்குது. அதனால தான் இவங்க இவ்வளோ போல்டாக ஓப்பன் நாமினேஷன் பண்ணுறாங்க, எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, இல்லாமல் இவ்வளோ தூரம் எந்த கண்டஸ்டன்ட்டுமே இவ்வளோ பயப்படாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இவ்வளோ கேமராஸ் இருக்குது, எனக்கு யாருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சபரி வந்து அத்தனை குழந்தைங்களுக்கும் அத்தனை பேருக்கும் ஃப்ளட்லேயும் அதுலேயும் இதுலேயும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு போய் தேடி சாப்பாடு கொடுத்த மனுஷனை இந்த இந்த ஹவுஸில் வந்து திருப்பி பட்னி போடுறாங்க. சரி, வெளியில் நீங்கள் பார்க்க வேண்டாம், இந்த கேமுக்குள்ளே அவர் யாருக்கும் வந்து சாப்பாடு ரிஜெக்ட் பண்ணது கிடையாது, நான் தரமாட்டேன்னு சொன்னது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. இருக்கும்போது ஒழுங்காக சாப்பாடு போட்டவரை அவங்க எப்படி சாப்பாடு போட்டாரோ போடலையோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹியூமனுக்கு இவங்க எப்படி ஃபுட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா வந்து கனியக்கா போய் கொடுக்குறாங்க. அதையும் இனி இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கா தம்பி பாசம், குரூப்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கனியக்கா யாருக்குமே வந்து அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. பட் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுவாங்க. ஏன் சபரி இவ்வளோ டார்கெட் பண்ணுறீங்க? உங்களுக்கு வந்து நீங்கள் பியூர் கேமர்ஸ்னால் வேறு எங்கேயாச்சும் உங்கள் பவர் காமிச்சு ஆடுங்க. அவர் ஒன்றும் பெருசாக உட்காந்து கேம் ஆடிட்டு இருக்கலை. அவர் சும்மா சிவனேன்னு தான் உட்காந்துருக்காரு. அவர் பார்த்துட்டாரு, இருக்கிற நாள் வேறு இருப்போம், இருந்துட்டு என்றைக்கு அனுப்புகிறாங்களோ அன்றைக்கி நம்ம போயிடுவோம், இங்கேருந்து நம்ம டார்ச்சர் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பேசாமல் தான் இருக்கார். ஏன் போய் சும்மா இருக்கிற ஒருத்தனையே போய் நோண்டி அடிக்கிறாங்க இந்த சாண்ட்ரான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இது எப்படின்னா, நீ போகிற போக்கில் நீ ஒரு அடி நான் ஒரு அடி அடிக்கிறேன், அந்த மாதிரி இருக்குது. இவங்க எல்லோரும் சபரிக்கிட்ட நடந்துக்கிறது. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.